Hello everyone, I'm back with your most awaited lesson for you. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த இந்த நியூ இயர் விஷஸ் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி லெசன் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் இல்லாமல் யூஷுவல் விஷஸ் ஒரே விஷஸை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணாமல் நம்ம பர்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து விஷஸ் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்மளோட லெசன். அதாவது கமிட்டடாக இருந்தால் லவ்வர்ஸ்க்கு வந்து பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ எப்படி விஷ் பண்ணுறது, அதே மாதிரி பிரேக்கப் ஆனவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணுறது, ஸோ அதே மாதிரி ஆர்மி பர்சனலுக்கு எப்படி விஷ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிளைண்ட்ஸ்க்கு எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். Stop learning, never stop growing, never stop seeking the brightest star. So this year 2020 has taught us many inconceivable things. It was an outlandish experience in life, இல்லையா? We should be very glad that we survived it. நம்ம இந்த பேண்டமிக்கில் வந்து நம்ம சர்வைவ் ஆகிறோம், நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்றத நினச்சாலே அதுவே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான் நமக்கு. ஸோ இந்த பிளெஸ்ஸிங்கோட நம்ம வந்து இந்த நியூ இயரை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். So let's celebrate this new year with the heroes of all the health workers on frontliners, doctors, nurses and paramedics who made lakhs and lakhs of recoveries possible so far. Without them, we are nothing. So அவங்க இல்லாமல் நம்ம இன்றைக்கி வந்து சர்வைவ் ஆகுறதுன்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் தேங்க் வந்து நம்ம இந்த ஆல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃப்ரண்ட்லைனர்ஸ் இவங்க எல்லாருக்கும் நம்ம தேங்க் பண்ணிக்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபர்ஸ்ட் விஷ். இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இதை எடுத்துக்கலாம். My prayers for you and your family to have Midas touch in 2021. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே விஷ் பண்ணலாம். இந்த 2021 உங்களுக்கும் என்னுடைய ப்ரேயர்ஸ், உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகட்டும். இந்த மிடாஸோட ஸ்டோரி தெரியும் இல்லையா, தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறது. ஓகே, நம்பர் 2, may you cherish every ounce of pounds towards your goals. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த 2021 உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நீங்கள் வந்து செரிஷ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த விஷயோட மீனிங். நம்பர் 3, ஜென்ரலாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபன்னாக எப்படி விஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இஃப் ஐ ஹேட் டன் யூ ராங், ஐ எம் சாரி. May you still give me a chance this new year to do it over and over again. ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா ஐ எம் ஸோ சாரி, இந்த வருஷத்துலேயும் அதே தப்பை நான் திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு அப்படின்றது தான் இந்த விஷயோட மீனிங். ஓகே, நம்பர் 4 in our list is, don't forget to make some resolutions you will never keep and put up a new wall calendar you will never look at. ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ ஃபாலோ பண்ணாத ரெசல்யூஷனை எடுக்க மறந்துடாத, உறுதிமொழி எடுக்கிறதுக்கு மறந்துடாத, அதே மாதிரி நீ செக் பண்ணாத கேலண்டரை வாலில் மாட்டுறதுக்கும் மறந்துடாத அப்படின்றதான் இந்த விஷயோட மீனிங். இது வந்து நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சொல்லலாம். எப்போவுமே நியூ இயரில் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஆனால் அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இந்த விஷ் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் நான் வந்து ரெசல்யூஷன் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் நான் வந்து இத்தனை பவுண்ட்ஸ் வந்து நான் வந்து குறையணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணலாம், ஃபன்னியாக எப்படி விஷ் பண்ணுறது, ஃபன்னியாகவும் சீரியஸாகவும் எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எவ்ரி நியூ இயர்ஸ் யூ ரிசால்வ் டு லூஸ் 20 pounds and you do, but the problem is you gain 30 pounds. Hope you do some running around and lose a few pounds in this year ahead. May all your weight loss aspirations be fulfilled in this year. ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ ஒவ்வொரு வருஷமும் வந்து 20 pounds வந்து குறையணும் அப்படின்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்துக்குவ, அண்ட் நீ குறையவும் செய்வ. பட் த ப்ராப்ளம் இஸ், பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நீ வந்து 30 pounds இன்க்ரீஸ் ஆகிடுற அப்படின்றது தான். ஸோ இந்த வருஷமாவது கொஞ்சம் ரன்னிங்கு, வாக்கிங்கு, ஜாகிங் எல்லாம் போய் கொஞ்சம் உன்னுடைய வெயிட் லாஸ் ஆஸ்பிரேஷன் வந்து உன்னுடைய இந்த ஆசை வந்து நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணுறது தான் இந்த விஷ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமிட்டடாக இருந்தால் நீங்கள் உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டெப்பிங் இன்டு a new year with you feels awesome. Honey, I know this coming new year I will be luckier with an avalanche of blessings with you besides me every day. ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா,
இந்த 2021 வந்து உன்னோட சேர்ந்து நான் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஐ ஃபீல் ஆசமாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் வந்து இந்த வருஷம் நீ என்னோட இருக்கிறது அப்படின்றது ஐ வில் பி லக்கியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டு ஹாவ் அவலான்ச் ஆஃப் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவலான்ச்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம், பனிச்சரிவு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த இடத்துல இதோட மீனிங் என்ன அப்படின்னா I'll get overwhelming of blessings அப்படின்றது தான். ஸோ too many blessings அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, have a splendid new year, have a lovely new year. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டில் have a kick-ass new year இது கூட ஆட் பண்ணிக்கலாம். have a splendid new year, have an awesome new year, have a lovely new year, have a kick-ass new year அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பிரேக்கப் ஆனவங்களுக்கான விஷ். நம்மளை பிரேக்கப் பண்ணிவிட்டு சீட் பண்ணிவிட்டு யாராவது போயிட்டாங்க, நீங்கள் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி விஷ் பண்ணலாம் அப்படின்னா, ஹாப்பி நியூ இயர், யூ மேட் அ லக்கி இயர் ஃபார் மீ பை லீவிங் மீ அலோன், ரியலைசிங் தெர் ஆர் பெட்டர் திங்ஸ் தேன் யூ இன் லைஃப். ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா, நீ ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு நீ வந்து என்னை தனியாக விட்டுட்டு போனதுனால நீ வந்து என்னை வந்து ரியலைஸ் பண்ண வச்சுருக்க. லைஃப்பில் வந்து உன்னை விட நிறைய கிரேட்டர் திங்ஸ் நிறையா இருக்குது, லைஃப்பில் வந்து பெரிய விஷயங்கள்லாம் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத என்னை ரியலைஸ் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளைண்ட்ஸ்க்கு எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, நம்மளோட கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ்க்கு வந்து எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். We are grateful to have clients like you who are a pleasure to deal with, and we wish you a new year as cheerful and happy as you are. ஸோ இந்த விஷயோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி ஒரு அற்புதமான கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நாங்கள் வந்து ரொம்ப we are so grateful, thankful அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் இந்த நியூ இயர் வந்து உங்களை மாதிரியே இந்த சியர்ஃபுல்லாக ஹாப்பியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த விஷயோட மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து நியூ இயருக்கு ஆப்டான இன்னொரு விஷ் நம்ம பார்த்துக்கலாம். மே திஸ் நியூ இயர் பிரிங்ஸ் யூ 12 months of happiness, 52 weeks of fun and laughter, 365 days of success, and 8,760 hours of good health, and 5,25,600 minutes of good luck, and 31,536,000 seconds of joy. ஸோ இந்த விஷ் வந்து நம்ம நியூ இயருக்கு ஆப்டாக இருக்கும். அதாவது 12 months, எத்தனை மாதங்கள் இருக்குது, அப்புறம் வந்து எத்தனை வாரங்கள் இருக்குது, ஸோ இதை வச்சு எவ்வளோ மினிட்ஸு எவ்வளோ ஹவர்ஸ் இதை வச்சு நம்ம வந்து விஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்மி பர்சனலுக்கு எப்படி விஷ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். Dear soldiers, you protect us day and night. Thank you so much for being there for us. We thank you for giving us a safe 2021. May God protect you and your family and keep you happy. Wish you a happy new year. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, தேங்க்யூ சோல்ஜர்ஸ். அப்படி சோல்ஜர்ஸ்க்கு நம்ம வந்து சோல்ஜர்ஸ்க்கும் ஆர்மி பர்சனலுக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணுறது, எங்களோட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த 2021 வந்து இன்னும் வந்து எங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்த உங்களுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறது தான். ஓகே, ஸோ உங்களுக்காக நீங்களும் உங்களோட ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்ஸ் அலாட். ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி லெசன் வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் நியூ இயர் விஷஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். திவாலி விஷஸும் வந்து நல்லா இருந்தது. அதுலேயும் சில விஷஸ் வந்து நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த விஷஸ் பார்க்கல அப்படின்னா நம்ம திவாலி விஷஸ் நம்ம ஆல்ரெடி அப்லோட் கொடுத்துருக்கோம். அதில் இருக்கிற விஷஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற ஒரு ஃபன்னான விஷஸும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா அதையும் நீங்கள் நியூ இயர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Bye-bye.